அரசியல் ஞானி ரகசியமாக டெல்லி சென்றிருக்கிறார், செய்தியை படித்தீர்களா? படித்தேன். எதுக்கு போயிருக்காரு டெல்லிக்கு? புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார்ல, அதை போய் பதிவு பண்ண போயிருக்காரா சரங்க? இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுனா யார் கூட பேசணும்? நீங்கள் வைத்திலிங்கத்து கூட பேசணும், கட்சியில் இருக்க சக தோழர்கள்ட்ட பேசணும். கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துட்டு சத்தம் போடாமல் கொச்சிக்கு போய் கொச்சியிலேருந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கிற பாதுகாவலர்களெல்லாம் இங்கேயே விட்டுட்டு ரகசியமாக 10:30 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போனீங்கன்னா என்ன வேலை இது? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ரகசியம்? சொல்லுங்கள். போன வாரம் வரைக்கும் திமுக இணையரன் தானே பேசிகிட்டு இருந்தார். சரி, இவராக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நிர்வாகிகளோட கலந்து பேசியிருப்பார். எதற்காக இப்போ போனார்? ஏன் திடீரென்று நள்ளிரவு போகிறார்? எதுவும் முக்கியமான அழைப்பு வந்திருக்கும். வர்றியா இல்லையா? எப்படி அழைப்பு? வர்றியா இல்லையா? இன்றைக்கோ நாளைக்கோ அங்கே அந்த தேனி பகுதியில் ஒரு கார்த்திகை தீபம் நிகழ்ச்சி. 1 வருடம் கூட இவர் கலந்து கொள்வதில் தவறியதில்லை. பன்னீர்செல்வம் சின்ன பையன் வருவான், ஜெயபிரதீப் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்கிறாருன்னா அப்போ அழைத்தது யார்? ரைட்டா? ஸோ எதற்கு போகிறார்? இப்போது வருகிறேன், பன்னீர் முன்னேற்ற கழகம் என்று சொன்னேன்னா, ஸோ ஒரு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார். பன்னீர் முன்னேற்ற கழகம் அல்லது பலாப்பழ முன்னேற்ற கழகம், ஏதோ ஒன்று. பேரில் என்ன இருக்கு? சின்னதான் பலாப்பழம். நீங்க பலாப்பழ முன்னேற்ற கழகம்னா இது என்ன வச்சு என்னப்பா பேரு பெரிய இந்த பேரு? சுயேட்சையா போட்டிட்டியா இல்லையா? நீ எப்படியா போட்டிட்ட? 24 பிஜேபி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் தானே நீ? எங்க நிம்மதியா போட்டிட்டு விட்டீங்க? 10 பன்னீர் இறக்கி விட்டு